ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா வந்து இந்த ஷாப்னுடைய ஆஃபர் பெஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எஸ்டர் ஜெசி, எஸ்டர் ஸ்டான்லி, கலக்கல் சேனல், ரமா ஸ்ரீதர், ஷாஜி ஃபேஷன்ஸ், அபிநயா, சுபத்ரா மனோ, சஹா சுனில், கவிதா செந்தில்குமார், பத்மா ரமேஷ், சீதா லட்சுமி அண்ட் சதீஷ், உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்க நேமும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல என்ன டவுட் கேட்டிருக்கீங்கன்னா 0% வேஸ்டேஜ் ஃபார் காயின்ஸ் வந்து எந்த ஷாப்ல கிடைக்கும், அதே மாதிரி லோயஸ்ட் வேஸ்டேஜ் எந்த ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதை பத்தின டீடைலான வீடியோ தான் இது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில காயின்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி வேஸ்டேஜ் போடுறாங்க, ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து என்ன அளவு வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்ற டீடைல்ஸும், அவங்களுடைய மந்த்லி ஸ்கீம்ஸ் அண்ட் ஒன் டைம் ஸ்கீமுக்கும் மத்த ஸ்கீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ். லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில மட்டும் இல்லைங்க, நிறைய ஊர்கள்ல இருக்கிறதுனால எல்லா ஊர் மக்களுமே வந்து இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மேக்சிமம் இந்த வீடியோல என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில பியூரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க போறீங்க. அதுக்கான ஆன்சரையும் நான் இப்ப சொல்லிடுறேன். பியூரிட்டி நல்லா தாங்க இருக்கு. நான் 2016ல இருந்துமே அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அங்க சிட் ஸ்கீம் போட்டு தான் வந்து நான் நகையெல்லாம் வாங்கியிருக்கேன். லலிதால வாங்கின ஜுவல்லரியை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நீங்க அங்கதான் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அதிகமா அமௌண்ட் பிடிச்சதோ, இல்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இதுல பியூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு குறைச்சோ நான் எங்கேயுமே பார்க்கல. எல்லாமே வந்து கரெக்டா தான் எனக்கு கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து யாருக்காவது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பட் இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்புமே 916 HUID இல்லாத ஜுவல்லரியை சேல்ஸ் பண்ண முடியாது. சோ லலிதா ஜுவல்லரியிலயும் வந்து எல்லா ஜுவல்லரிஸுமே 916 HUID தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நான் வந்து அந்த BIS கேர் ஆப்ல எப்படி வந்து HUID நம்பர் செக் பண்றதுன்னு சொல்லிட்டு செய்யார் ஸ்ரீகுமரன் ஜுவல்லரி வீடியோல நான் போட்டிருக்கேன். சோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். அதுல கூட நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. மறக்காம நம்ம எல்லார் போன்லயுமே இருக்க வேண்டிய ஒரு ஆப் தான் வந்து BIS கேர் ஆப். நீங்க ஒரு பெரிய பிராண்டட் ஷோரூம்ல வாங்கினாலும் சரி, இல்ல பக்கத்துல இருக்கிற நார்மலான கடைகள்ல வாங்கினாலும் சரி, நீங்க பில்லிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த 916 HUID எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து கரெக்டா இருந்தா மட்டும் பணம் கொடுத்து வாங்கிக்கோங்க. சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப வந்து நம்ம லலிதால 1 கிராம் 2 கிராம் காயின்ஸ் எல்லாம் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டை சார்ஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.5% வரும். இதுல வந்து என்னென்ன காயின்ஸ் இருக்கு பாருங்க. லக்ஷ்மி காயின் இருக்கு, இது வந்து கிங் ஜார்ஜ் காயின், குயின் விக்டோரியா, அதுக்கப்புறம் செயின்ட் மேரி காயின், மெக்கா மெதினா காயின். இதுல வந்து 1 கிராம்லயும் இதே மாதிரி கொடுத்திருக்காங்க. எல்லா ரிலீஜனுக்கான காயின்ஸுமே வந்து இவங்கள்ட்ட இருக்கு. சோ நீங்க ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து 5 கிராம் 4 கிராம் காயின்ஸ்க்கு எல்லாம் எவ்வளவு டை சார்ஜ் போடுறாங்கன்னு பாருங்க. அதாவது 0.25% போடுறாங்க. இதுலயுமே அதே மாதிரி வந்து நமக்கு லக்ஷ்மி காயின் வருது. 5 கிராம்ல இருக்கு, 4 கிராம்ல இருக்கு. அதே மாதிரி ஓம் போட்டா மாதிரியான காயின்ஸ், தீபாவளின்னு வருது இல்லையா, விஷஸ் போட்டா மாதிரி எல்லாமே வந்து இருக்கு. சோ உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்ப வந்து 4ல இருந்து 8 கிராம் வரைக்கும் நீங்க எந்த காயின் பர்ச்சேஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து டை சார்ஜ் வந்து 0.25% தான் வரும். இவங்கள்ட்டே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்டாங்கிள் டைப் காயின்ஸ்மே அவைலபிளா இருக்கு. இதுல வந்து மீனாட்சி இருக்கு, அதே மாதிரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் காயின்ஸும் இருக்கு, அதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாண காயின்ஸுமே இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு 0% வேஸ்டேஜ் தான் வரும். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே 8 கிராமுக்கு மேல இருக்கிற காயின்ஸ். இது எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து 0% போட்டிருக்காங்க. இவங்கள்ட்ட 100 கிராம் வரைக்கும் அவைலபிளா இருக்குது. 100 கிராம்ல லக்ஷ்மி காயின்ஸ், 80 கிராம், 50 கிராம், 40 கிராம், 25 கிராம் சொல்லிட்டு எல்லா கிராம்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம இங்க வாங்குறதுக்கும் மத்த ஜுவல்லரி ஷாப்ல வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப 8 கிராம் காயின் நம்ம வந்து ஜிஆர்டிலயோ வேற ஏதோ ஒரு ஷாப்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா அன்னைக்கான ரேட்டு இன்டூ 8 கிராம்ஸ் போட்டோம்னா அந்த அமௌண்ட் வருது. 2% கண்டிப்பா டை சார்ஜ்ன்றது வரும். அதுவே உங்களுக்கு வந்து 1911 ரூபாய் வந்துருது. அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி, அது வந்து உங்களுக்கு 2924 ரூபாய் வரும். ஓவரால் நமக்கு வந்து 1,395 ரூபாய் வருது. இதையே நீங்க வந்து லலிதால பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து அந்த கோல்ட் ரேட்டு அப்புறம் 3% ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்த்தா உங்களுக்கு என்ன வருது, 98,427 ரூபாய் தான் வருது. அப்போ நமக்கு டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் வந்து லலிதால வாங்குறதுனால நம்மளால சேவ் பண்ண முடியும். இப்ப அது வந்து 8 கிராம் காயினுக்கு வந்து நமக்கு 2000 ரூபாய் வருதுன்னா நீங்க கொஞ்சம் பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது நிறையவே நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு.
சோ அதனால வந்து காயின்ஸ்க்கு வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கடிக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்ப நான் காமிச்சதையே நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க 8 கிராமுக்கு கம்மியா வாங்கினாலும் 0.25 0.5 தான் வருது. நீங்க வெளியில எல்லாம் வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்குமே 2% மினிமம் டை சார்ஜ் போடுறாங்க. கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா லலிதால நமக்கு கம்மியா தான் தராங்க. சோ நீங்க காயின்ஸ்க்கு வந்து இந்த ஷாப்பே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களுடைய மந்த்லி சிட் ஸ்கீம் அண்ட் ஒன் டைம் ஸ்கீம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க அது என்னன்றத பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து இங்க ஒன் டைம் ஸ்கீம் போட்டிருக்கேன். அதனுடைய டீடைலான வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் வந்து ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். சோ அதை பார்த்தா கூட உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஒன் டைம் ஸ்கீம்ல வந்து என்ன நமக்கு ப்ராஃபிட்னா மத்த இடத்தை விட இங்க நம்ம வந்து 5 மாசம் முடிஞ்ச அப்புறம் அதாவது 6வது மாசத்துல இருந்தே நம்மளால வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம 11 மந்த்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன் இங்க மட்டும் நம்மளால சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண முடியுதுன்னா காரணம் வந்து இங்க லோயஸ்ட் வேஸ்டேஜ் இருக்கிறதுனாலதான். இப்ப நம்ம வந்து ஒன் டைம் ஸ்கீம்ல வந்து நீங்க அமௌண்ட்டோ கட்டி நீங்க வரவு வைக்கிறீங்க, கோல்டு ரேட்டை லாக் பண்ணிட்டு வந்துடுறீங்கன்னா 5 மாசம் ஃபுல்லாவே முடியணும். 5 மந்த்ஸ் கம்ப்ளீஷன் ஆன அப்புறம் தான் நமக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கும். 5 மாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நம்ம 0ல இருந்து 5% வரைக்கும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு வேஸ்டேஜே நமக்கு வராது. இதுவே நீங்க வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் போனீங்க அப்படிங்கும் போது, அதாவது நான் 7th மந்த் சொல்றேன். 7th மந்த் போகும்போது நமக்கு 6% வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற எந்த பொருளையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து கோல்ட் ரேட் லாக் பண்ணிட்டோம். நம்ம லாக் பண்ண அன்னைக்கான ரேட்டுக்கு ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும். நம்ம 11 மந்த்ஸ் கழிச்சு போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதாவது இப்ப ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் நம்ம பார்த்தோம்ல 12% வேஸ்டேஜ் வருது இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும்னா நீங்க 11 மந்த்ஸ் ஃபுல்லா வெயிட் பண்ணீங்கன்னா 100% நம்மளால வந்து வேஸ்டேஜே இல்லாம வாங்கிக்க முடியும். சோ இது வந்து ஒரு பிளஸ்ஸா சொல்றேன். அதே நேரம் லலிதால இருக்கிற ஒரு மைனஸ் சொல்றேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து அமௌண்டா டெபாசிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. இப்ப நீங்க கோல்டா டெபாசிட் பண்றீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க வாங்கின ஜுவல்லரினா எந்த ஒரு டிடக்ஷனுமே பண்ணல. அதே நீங்க வந்து அதர் ஷாப்ஸ்ல வாங்கின ஜுவல்லரியா இருந்ததுன்னா அதுல வந்து 2% டிடக்ஷன் பண்றாங்க. 1% வந்து அதர் ஷாப்புக்கும், இன்னொன்னு வந்து 916 இருக்கு ஆனா ஹெச்யூஐடி இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு 1%. சோ அப்படி இப்படின்னு பார்த்து 2% நமக்கு வந்து டிடக்ஷன் பண்ணிடுறாங்க. சில இதுல வந்து பிஏஎஸ் ஹால்மார்க் இல்லைன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் டிடக்ஷன் பண்றாங்க. மாதிரி நீங்க ஓல்டு கோல்ட கொடுக்கும்போது அவங்க வந்து ப்ளோயிங் மெத்தட்ல தான் பண்றாங்க. ஃபுல்லா உருக்க மாட்டாங்க. அவங்களோட ஜுவல்லரியும் சரி அதர் ஜுவல்லரிஸும் அப்படியே வந்து ப்ளோ பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட மந்த்லி சிட் ஸ்கீம் வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அமௌண்ட் ஆட் ஆகுது, இன்னொன்னு வந்து கிராமா ஆட் ஆகுது. எப்பவுமே கிராமா வரவு வைக்கிற ஸ்கீம் தான் நமக்கு ப்ராஃபிட். இதுல என்னதான் போனஸே கொடுத்தாலும் கோல்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. சோ நான் இதை பத்தி இன்னைக்கு சொல்லல. இந்த ஸ்கீமை மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ இங்க வந்து நமக்கு 1000 ரூபாயில இருந்து மந்த்லி ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுது. 1000, 1500, 2000, 2500, 5000, 10,000, 15,000, 20,000, 25,000 வரைக்கும் இருக்கு. சோ நீங்க எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம். அதாவது 25,000லயே நீங்க 4 சீட்டு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஒரே ஃபேமிலில இருக்கீங்க அப்படிங்கும் போது. சோ இந்த மாதிரி சிட் ஸ்கீமா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. அதாவது 18% அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க எந்த ஜுவல்லரி வேணாலும் 11 மந்த்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒன் டைம் ஸ்கீம்ல வரா மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது நீங்க 6 மாசம் கட்டிட்டீங்கன்னா 6% எடுத்துக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இதுல வந்து நீங்க 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணா மட்டும்தான் வந்து ஃபுல் வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இங்க வந்து இன்னொரு இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிராமாவும் ஆட் ஆகும், அமௌண்டாவும் ஆட் ஆகும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு நமக்கு கிராமா ஆட் ஆறதான் வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். மந்த்லி சிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 மாசம் லாக்இன் பீரியட் மாதிரி வரும். நீங்க 7 அல்லது 8வது மாசத்துல போய் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒருவேளை நீங்க எடுக்கிற ஜுவல்லரினுடைய வேஸ்டேஜ் வந்து 12% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு வந்து 60% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அப்ப வந்து என்ன வருது 7.2% டிஸ்கவுண்ட் தருவாங்க. சோ 12ல 7.2 போயிடுச்சுன்னா 4.8% வந்து நம்ம கையில இருந்து தரா மாதிரி வரும். இதே நீங்க வந்து 9th or 10th மந்த் போறீங்க அப்படிங்கும் போது நமக்கு 70% டிஸ்கவுண்ட் தராங்க. 12%க்கு 70%னா 8.4% நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ நம்ம வந்து 3.6% வேஸ்டேஜ் கையில இருந்து கொடுக்கற மாதிரி வரும். சோ இது எதுவுமே வேண்டாம், எனக்கு 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயா வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து 11 மாசம் வெயிட் பண்ணி வாங்கினா மட்டும்தான் பெனிஃபிட். வந்து ஒன் டைம் ஸ்கீமும் சரி மந்த்லி ஸ்கீமும் ஒரே நேரத்துல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நம்மளால வந்து ஒரு பெரிய ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்ல 1 மாசம் 2 மாசம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஒன்னும் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி ஒன்னா கூட வாங்கிக்கலாம். 2 lakhsக்கு மேல வாங்கினீங்க அப்படிங்கும் போது நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே வந்து எடுத்துட்டு போகணும் நம்ம. அதே மாதிரி லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரான்ச்சஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு இடத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கீமை வந்து நீங்க வேற இடத்துல கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ் ஷாப் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா லலிதாவே நமக்கு பெஸ்டா இருக்கு.
இப்ப லலிதாவை பொறுத்தவரை அவங்க இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜுக்குன்னே ஒரு ப்ரௌச்சர் மாதிரி நமக்கு கொடுத்துட்றாங்க. இப்ப நீங்க பார்க்க போற வேஸ்டேஜ் டீடைல்ஸ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணாலும் சரி, ஞாபகத்துல வச்சுட்டாலும் சரி, மத்த ஜுவல்லரி ஷாப்ல நீங்க ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஈஸியா பார்கெயின் பண்ணி வாங்கிக்க முடியும். இதனால நம்மளால நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். வீடியோவை நல்லா கவனமா பாருங்க. இப்போ நம்ம ஜென்ரலா போடுற தாலி சரடுக்கு வந்து சில பேர் முறுக்கு மாடல் செயின் போட்டிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வெறும் 1% வேஸ்டேஜ்ல இங்க வாங்கிக்க முடியும். இதுலயே வந்து ஸ்கொயர் ரோப் செயின் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து 3% வேஸ்டேஜ்லயே வாங்கிக்கலாம். அதே வந்து சரடு மாடல், சுந்தரி மாடல்லே வந்து கராப் சுந்தரி, அதே மாதிரி ஸ்மூத்தான மாடல் ஒண்ணு வரும். இது ரெண்டுமே நமக்கு வந்து 3%ல இருந்தே வருது. மிஷின் கட் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4%ல இருந்தே நம்மளால வாங்கிக்க முடியும். சோ என்னென்ன மாடல் சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து முகப்பு வச்ச மாதிரி வருது, ராஜ்கோட் மாடல்னு சொல்லுவாங்கல்ல அது, ஐஸ்கிரீம் மாடல் செயின்னு சொல்லுவாங்க. இது வந்து துபாய் ஸ்பைரல் மாடல். இது எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 4% மட்டும் தான். இது வந்து ரொம்ப ஃபேமஸான மாடல் தான். இது சரடுக்குன்னே வந்ததுதான் இந்த கரூர் கொடி மாடல். இது வந்து 6% வருது. இதுலயே கேஸ்டிங் மாடல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நமக்கு 6%ல கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா இதை விட லோயஸ்ட் வேஸ்டேஜ் வந்து சென்னையில இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி ஏகே தங்க மாளிகையில வந்து இருக்கலாம். பட் அங்க வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும் லலிதா விட. சோ நீங்க வந்து தாலி செயின் வாங்க போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து லலிதாலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சென்னையில இருக்கிற லலிதா ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா டி நகர், குரோம்பேட் ரெண்டுத்துலயுமே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்கு. வெளியூர்ல இருக்கீங்க, அங்க வந்து அவ்வளவா கலெக்ஷன் இல்லைன்னா நீங்க மத்த ஷாப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லோட்டஸ் செயின் இது மட்டும் நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. லோட்டஸ் மாடல் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்க லைட் வெயிட் சூஸ் பண்ணாதீங்க. நல்லா வந்து ஒரு 3 பவுனுக்கு மேல எடுத்துக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு லைஃப் வரும். அதே மாதிரி வளையல்லாம் பாருங்க. வளையல்லாம் வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங் 3%ல இருந்தே நமக்கு கொடுக்குறாங்க. இதுலயே வந்து நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க. நீங்க எந்த மாடல் வாங்க போறீங்களோ அது கண்டிப்பா இதுல இருக்கும். அதுக்கு வேஸ்டேஜ் என்ன போடுறாங்கன்னு சொல்றது நீங்க ரஃபா ஒரு தடவை பாத்துக்கோங்க. இதுல நான் எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா. சோ நான் ஒரு சில மாடல் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப யாழி டைப் பேங்கிள்க்குலாம் வந்து 5.5% வேஸ்டேஜ்ல வருது. ஸ்க்ரூ டைப் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். இது வந்து 5.5% ஸ்க்ரூ டைப் மாடல். இது வந்து நீங்க சைஸ் அங்கேயே போட்டு செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா சில பேர் வந்து கையை கீறுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. பாம்பே மாடல் வளையல் இது எல்லார்கிட்டயுமே ஒரு பேர் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து 7% வேஸ்டேஜ் வருது. இதுலயே காசு மாடல் வருது இல்ல, லக்ஷ்மி போட்டா மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாமும் நமக்கு வந்து 5.5% வேஸ்டேஜ்லயே கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மையாவே கம்மியான வேஸ்டேஜ்ங்க. மத்த இடங்கள்லாம் இதெல்லாம் வந்து 13% போடுறாங்க. வந்து கண்டிப்பா 5.5ங்கிறது ரொம்ப ரீசனபிளான வேஸ்டேஜ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு டெம்பிள் அதாவது ஆன்டிக் மாடல் வந்து 12%ல வருது. சோ நெக்லஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாம்பே மாடல், கேரளா மாடல் எல்லாமே 6%லே வருது. இதுல வந்து லப்பா ஹாரம்லாம் வாங்கிக்கலாம். கல்கட்டா மாடல், ஃபேன்சி மாடல்லாம் வந்து 8% VA வருது. இந்த ஆன்டிக் மாடல் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இங்க காமனா ஒரே வேஸ்டேஜ் தான், அதாவது 12%ல நம்மளால வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இயரிங் அண்ட் ஜிமிக்கி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து 5.5ல இருந்து வருது. இதுல வந்து கேஸ்டிங் மாடல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிளைனான ஜிமிக்கி வந்து 8% வருது உங்கள்ட்ட. இதுலயே வந்து இப்ப ஆன்டிக் மாடல்லாம் வருது இல்ல, மயில் போட்டா மாதிரி, லக்ஷ்மி போட்டா மாதிரி, இதெல்லாம் மட்டும் நமக்கு 12% வருது. இவங்கள்ட்ட ஆன்டிக் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 12% வேஸ்டேஜ் வருது. லாஸ்டா நம்ம வந்து ஜென்ஸ்னுடைய கடா டைப் எல்லாம் பார்க்கலாம். இதுல வந்து பஞ்சாபி கடா இது வந்து ஸ்டார்டிங் 2%. இது வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ரோப் மாடல் 1%. அதுக்கப்புறம் லோயஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கடா டைப் தான். இது வந்து 2%. சோ யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கணும்னா நீங்க இதை கூட உங்க ஹஸ்பண்ட்க்கு பிரசன்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 2%லயே முடிஞ்சிருது நமக்கு. இது வந்து இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த வேல் போட்டா மாதிரி வருது இல்ல, இது வந்து 5% தான் வருது இந்த கடா டைப். சோ இப்ப வந்து நீங்க ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன மாதிரி வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு. இதை நீங்க ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு கூட வேற ஜுவல்லரி ஷாப்ல வாங்கும்போது ஒரு கம்பேரிசன் பண்ணி பாக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். யூஸ்வலாவே வந்து ஜுவல்லரிக்கு என்னென்ன மாதிரி வேஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க, என்னென்ன மாடலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களோட ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேற யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அந்த ஹை பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.